الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور وقال الله تبارك وتعالى وفي السماء رزقكم وما توعدون صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்குகின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹபரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாம். அல்லாஹுடைய மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எவையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு தடுத்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இறை கட்டளையும் விட்டுக்கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டிருக்கிறான். சோதனைகளும் பிரச்சனைகளும் மனிதனுக்கு வாரது எதனால்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் காரணத்தினால, நான் இரவிலும் பகலிலும் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால வாழ்க்கையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக சோதனைகளும் பிரச்சனைகளும் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக எல்லோருடைய வாயிலையும் இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் சரியான கஷ்டமாக இருக்கிறது. எங்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடையாது, நான் வறுமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு தொழில் கிடையாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தொழில் கிடையாது, அன்றாடம் உண்ணுவதற்கு கூட கஷ்டமாக இருக்கிறது என்பதை
ஒவ்வொருவரும் அவருடைய வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு வறுமைக்குள்ளால் மனிதர்கள் மாட்டிவிட்டார்கள். உலகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று தான் அல்லாஹ் வறுமையை கொண்டு அல்லாஹ் சிலர்களை சோதிப்பான். அதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த துஆ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கேட்கப்படக்கூடிய துஆ அல்ல, கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்ல. அந்த துஆ எல்லா காலமும் எல்லா நேரத்திலையும் எல்லா தொழுகைக்கு பின்னாலேயும் கேட்கப்படக்கூடிய துஆ. ஏனென்றால் ஒருவனுக்கு வறுமை வந்துவிட்டால் அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், இறை நிராகரிப்பில இருந்தும் ஏழ்மை தனத்தில இருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். சஹாபாக்களுக்கும் இந்த துஆவை கேட்குமாறு நபி அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் வறுமை என்பது மிக ஒரு பயங்கரமான ஒரு சோதனை. வறுமை வந்துவிட்டால் மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள், கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு துஆவை கற்றுத் தந்தார்கள். வறுமை மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது. அதன் மூலம் வரக்கூடிய தாக்கங்கள், அதன் மூலம் வரக்கூடிய விபரீதங்கள் எத்தனையோ இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது அந்த மனிதனுடைய ஈமானுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். முதலாவது அவனுடைய ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் அந்த ஃபக்ர் தன்மை என்பது அச்சுறுத்தலாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரா. வறுமை வந்துவிட்டால் சில வேளை அவன் இஸ்லாத்தை விட்டும் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். வறுமைக்காக வேண்டி எத்தனையோ நாடுகளில் இஸ்லாத்தை விட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சனை, போதிய அளவு பணம் கிடையாது, நெருக்கடிகள் அதிகரித்து விட்டது. அதன் காரணத்தினால வேற மதத்தை சார்ந்தவர்கள், வேற மதத்துடைய தலைவர்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த கஷ்டத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாம் போதிய அளவு உங்களுக்கு என்னுடைய செலவில் இருந்து நாம் உங்களை பாதுகாப்போம், என்னுடைய செலவில் இருந்து நான் உங்களை பார்ப்போம் என்று சில மத தலைவர்கள், எங்களுடைய மார்க்கத்தை அல்லாதவர்கள், அவர்கள் அந்த விஷயங்களை சொல்லி அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் இழுக்கிறார்கள். சகோதரர்களே, சிலர்கள் வறுமையின் காரணத்தினால இஸ்லாத்தை விட்டும் கிறிஸ்தவ வேதத்தை பின்பற்றுகிறார்கள். இன்னும் சிலர்கள் வேற வேற மதங்களுக்கு செல்கிறார்கள். ஏன் காரணம்? வறுமையுடைய தாக்கம் மிகவும் பயங்கரமானது. எத்தனையோ நாடுகளில், எங்களுடைய நாடு உட்பட எத்தனையோ நாடுகளில் இந்த வறுமையின் காரணத்தினால், இந்த வறுமையுடைய கொடூரத்தின் காரணத்தினால மதத்தை விட்டு மாறுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை. இதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக காருமானம் தேர்ந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தது தன்னுடைய ஒரு நற்குணத்துக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. எங்களுடைய குணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் இந்த வறுமை என்பது அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் பணம் இல்ல, அந்த மனிதன் என்ன சொல்கிறார்? ஒருவனிடத்தில் போய் கடன் வாங்குகிறார். கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தெரியும்
இந்த கடனை நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார், இந்த பணத்தை நான் உங்களிடத்தில் நாளைக்கு நான் ஒப்படைக்கிறேன். ஆனால் இந்த கடனை கொடுப்பதற்குண்டான வசதி அவருக்கு இல்லை. அவருக்கு தெரியும், நாளைக்கு நான் இந்த கடனை நிச்சயமாக நான் நிறைவேற்ற மாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். அந்த நேரத்திலையும் அவர் ஒருவரிடத்தில் கடனை வாங்குகிறார். உலகத்தில் மனிதனுக்கு கேவலம் இன்னொருத்தரை ஏமாற்றுவதை விட உலகத்தில் எது இருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே? அந்த மனிதன் கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தெரியும், எனக்கு கொடுக்க இயலா. அவர் கடனை வாங்குகிறார். ஆனால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வசதி இல்லை. அதன் காரணத்தினால பிரச்சனைகள் வருகிறது, குடும்பத்தில் கௌரவ பிரச்சனைகள் வருகிறது சகோதரர்களே, பெரியார்களே. ஏன் காரணம்? வறுமையின் காரணத்தினால வந்த விடயம். மூன்றாவது விடயம் தான், அவருக்கு நல்ல உணவு உண்பதற்கும் பணம் இருக்காது. ஏழ்மையின் காரணத்தினால ஹெல்தி ஃபுட் என்ற அந்த சாப்பாடு உண்ணுவதற்கு கூட அவருக்கு வசதி இருக்காது. அந்த நேரத்தில் பாதையில் இருக்கக்கூடிய அந்த விலை குறைவான அந்த சாப்பாடுகளை எடுத்து உண்ணுவாரு. அதன் காரணத்தினால பிற்காலத்தில் அவர் நோயாளிகளாக மாறுகிறார் சகோதரர்களே, பெரியார்களே. ஏன்? இதற்கு காரணம் வறுமை தான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது ஒரு விடயத்தையும் கிதாபில் பதிவிடுகிறார்கள். மனிதன் சிந்திப்பதும் குறைவாக இருக்கும். ஒரு மனிதன் யோசிக்கிறதும் குறைவானதாகத்தான் அமையும். வீட்டில் எங்களுக்கு இன்றைக்கு உண்ணுவதற்கு எதுவும் இல்லை என்றால் அந்த தாய் தந்தையுடைய தலையில் நிறைய யோசனை இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி சாப்பாடு கொடுப்பது, நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் எவ்வாறு உணவு கொடுப்பது? முஹம்மது ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மக்தபாவில் உட்கார்ந்து கொண்டு சில மஸ்அலாக்களை கோர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்தபாவில் உட்கார்ந்து கொண்டு சில மஸ்அலாக்களை பஹஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் இருந்த அந்த சேவன் வேலைக்காரன் வந்து சொல்கிறார் அந்த இமாமிடத்துல, இன்றைக்கு இரவு சாப்பாட்டுக்கு மாவு எதுவும் இல்லை என்பது சொன்னது தாமதம் தான். முஹம்மது ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தலையில இருந்த கிட்டத்தட்ட 200 மஸ்அலாக்கள் மறந்துவிட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்துல வந்து சொன்னார், இன்றைக்கு இரவுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு மாவு இல்லை என்ற சொன்ன தாமதம் தான் என்னுடைய தலையில இருந்த 200 மஸ்அலாக்களும் எங்கேயோ போய்விட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு மிக பயங்கரமான சோதனைகளையும் மிக பயங்கரமான ஆபத்துகளையும் உண்டாக்குகிறது தான் இந்த வறுமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சோதனைகள் பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இதனுடைய தாக்கங்களும் இதனுடைய பிரச்சனைகளும் பயங்கரமாக இருக்கிறது. மற்றது, பிள்ளைகளுடைய உள்ளத்தில வாப்பா என்ற அந்த மறுவாதி நாளுக்கு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் வாப்பா இடத்துல பணம் கிடையாது, வாப்பா வறுமையில மாட்டிக்கொண்டாரு. பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை பிள்ளைகள் கேட்பார்கள், பிள்ளைகள் படிப்பதற்குண்டான சில செலவீனங்களை பிள்ளைகள் கேட்பார்கள், மனைவி சில செலவு விஷயங்களை கேட்பார்கள். அந்த நேரத்தில் வாப்பாவுக்கு கொடுப்பதற்கு எந்த பணமும் கிடையாது. அந்த நேரத்தில் வாப்பா வீட்டில் ஒரு மூத்தவர், அவர் ஒதுக்கப்படுவார். அவருக்கு பிள்ளைகள் கண்ணிய கொடுக்க மாட்டார், மனைவி ஒதுக்கிவிடுவார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, படிப்புக்காக வேண்டி 3 வருடமோ 4 வருடமோ ஒரு தொகையை கெட்டிருப்பார்கள். படிப்பதற்காக வேண்டி மாசம் கொடுப்பதற்கு வசதி இல்லை. அதன் காரணத்தினால அந்த பிள்ளைகளுடைய படிப்பும் துண்டித்துவிடும். அதனால பாப்பா என்பவர் மதிக்கப்படாதவர்களாக குடும்பத்தில் மாறிவிடுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கம் இருக்கிறது, இது
வறுமை கோட்பாட்டு கீழால் வாழ சொன்ன மார்க்கம் அல்ல, எல்லோருக்கும் கொடுத்து வாழ சொன்ன மார்க்கம். நாம் சிலர்கள் நினைக்கிறோம் இமாம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் கஷ்டத்தில தான் வாழ்ந்தார்கள், அவர்கள் வறுமை கோட்பாட்டு கீழால தான் வாழ்ந்தார்கள் என்று சிலர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். கொடை கொடுப்பதற்கு பணம் எங்கே இருந்து வருகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பணக்கார சஹாபி. ஒரு கட்டத்தில் சின்ன பிரச்சனை ஒன்று நடக்கிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பணத்தில் இருந்து இதற்கு பின்னால் இந்த நபருக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். என்னுடைய பணத்தில் இருந்து இந்த நபருக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஆயத் இறங்குகிறது, வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஆ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களை போன்ற சிறந்தவர்கள் கொடையாளிகள் எப்படி செலவழிக்க மாட்டீர்கள் என்று சொல்வீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பணம் இருந்தது. பணக்கார சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு ரபீஅ பெரும் பணக்கார சஹாபி, அவர்களிடத்தில் பணம் இருந்தது. அவர்கள் கொடுத்ததன் காரணத்தினால அல்லாஹ் வறுமையில் இருந்து அவர்களை பாதுகாத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 63 வயதில மரணம் வருகிறது. மரணத்துக்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், நான் 3 திருமணம் முடித்திருக்கிறேன், 3வது மனைவி கற்பிணியாக இருக்கிறார், அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சில வேளை பெண் குழந்தையாக இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கும் என்னுடைய வராசத்தில் இருந்து பங்கு போக வேண்டும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஏனென்றால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவு சொத்து செல்வங்கள் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், நான் 2 வருடம் 5 மாதம் நான் ஹலீஃபாவாக இருந்தேன். ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சம்பளத்தில் தான் நான் ஹலீஃபாவாக இருந்தேன். ஹைபரில் ஒரு காணி இருக்கிறது, அது ஒரு விவசாய பூமி. நான் மரணித்ததற்கு பின்னால அந்த ஹைபரை வித்து அதனுடைய பணத்தை நான் 2 வருடம் 5 மாதம் நாம் சம்பளம் எடுத்தேன், இதனுடைய கூலியை அவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் வீட்டில் எதை விட்டுட்டு வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், அரைவாசியை விட்டுட்டு வந்தேன், அரைவாசியை கொண்டு வந்தேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் பெரும் பணக்காரராகத்தான் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஏழ்மையில் ஆக்கிக் கொண்டார்கள். அவர்கள் வறுமை கோட்பாட்டு கீழால வாரல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய மார்க்கம் கொடுக்க சொன்ன மார்க்கம், எங்களுடைய மார்க்கம் கை நீட்டி கொடுக்க சொன்ன மார்க்கம், கையை உயர்த்தி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை இருக்கிறது, இது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும். நாம் கொடையாளிகளாக நான் இருக்க வேண்டும். எங்களுடைய மார்க்கம் கொடுக்க சொன்ன மார்க்கம், யாற்றையும் கையேந்தக்கூடிய, யாற்றையும் கையேந்த சொன்ன மார்க்கம் அல்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ், ஏழாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திடு யா அல்லாஹ். ஏனென்றால் சோம்பேறித்தனம் வந்துவிட்டால் தொழில் செய்வதற்கு கூட கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் வந்துவிட்டால் தொழில் செய்வதற்கு கூட கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மனிதர்கள் வறுமைக்குள்ளால் மாட்டிக்கொள்வார்கள். அதனால தான் நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை விட்டும் ஏழாமை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியம் தந்திருக்கிறான். நாம் மௌத்து வரைக்கும் யாட்டையும் கையேந்திய கூடிய எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நாம் அனைவருக்கும் கொடுத்து வாழக்கூடிய மனிதராகத்தான் நான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு இடத்தில் ஒரு டிப் கேட்போம், ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், 3வது தடவையும் கேட்போம். 4வது தடவை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு தேவையில்லாத வார்த்தையின் மூலம் ஏசி அனுப்புவார்கள். ஆனால் படைச்ச ரப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்க 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 அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் ஏதேனும் இருந்தால் எனக்கு தாருங்களே. நபி அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்த நாளும் இந்த மனிதன் வருகிறார். வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். 3வது நாளும் அந்த மனிதன் வருகிறார். நபி அவர்கள் இருந்ததை நபி அவர்கள் கொடுத்தார்கள். 4வது நாளும் இந்த மனிதன் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், ஏன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நீ கேட்டு வருகிறீர்? அல்லாஹ் உனக்கு ஆஃபியத்தை தந்திருக்கிறான், உடல்ல பலத்தை தந்திருக்கிறான், ஏன் நீ மற்றவரிடத்துல கையேந்தி போகிறாய்? ஏன் மற்றவரிடத்துல சுஆல் செய்கிறாய்? நபி அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ், பெருமதியான எதுவும் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கத்தான் போகிறது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு கோப்பை ஒன்றும், இரவில் போத்தக்கூடிய ஒரு பிளாங்கெட் பெட்ஷீட் ஒன்றும், ஒரு போர்வை ஒன்றும் என்னிடத்தில் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனை நீ எடுத்துட்டு வா. அவர்கள் அதனை கொண்டு ரசூலுல்லாஹ் இடத்துல கையில கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் இதனை மஸ்ஜிதுக்கு முன்னால் கேட்டு மஸ்ஜிதுக்கு முன்னால வைக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதனை வாங்குவதற்கு யார் இருக்கிறார்கள்? இதனை வாங்குவதற்கு யார் தயார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அதனை 1 திர்ஹத்துக்கு நான் வாங்குகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, மை யஸீது அலா தாலிக், இதைவிட கூட வாங்கக்கூடியவர் யார் இருக்கிறார்கள்? ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் 2 திர்ஹத்துக்கு நான் அந்த போர்வையை எடுக்கிறேன். அதனுடைய பெருமதி 2 திர்ஹம் கிடையாது என்றாலும் அந்த மனிதன் 2 திர்ஹமுக்கு அதனை எடுக்கிறார்கள். அந்த 2 திர்ஹமை எடுத்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய கையில கொடுக்கிறார்கள். 1 திர்ஹத்தை கொடுக்கிறார்கள். இந்த 1 திர்ஹத்தை கொண்டு போய் உன்னுடைய வீட்டுக்கு தேவையான அத்துணை சாமான்களையும் வாங்கி உன்னுடைய மனைவிடத்தில் ஒப்படைத்து விட்டு வா. அந்த மனிதன் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு ஒப்படைத்து விட்டு திரும்ப வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நபி அவர்கள் அடுத்த திர்ஹத்தை கொடுத்தார்கள். நீ இந்த திர்ஹத்தை எடுத்து ஒரு கோடாலி ஒன்றை எடுத்துட்டு வா. அந்த மனிதன் கோடாலி ஒன்றை எடுத்து வருகிறார்கள். வந்ததுக்கு பின்னால் ஃபஷத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி, நபியுடைய கரத்தால் அதற்கு ஒரு புடியை போட்டு கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் 15 நாட்களுக்கு
இந்த மதீனா பக்கத்துக்கு உன்னை காணக்கூடாது. எங்கு அதான் சொல்லப்பட்டா நேரம் கிடக்குதா அங்க நீ தொழுதுக்கோ. மதீனாவில் ஒரு ரகாஅத் தொழுகிறது 1000 ரகாஅத் தொழுவதற்கு சமம் தான். ஆனாலும் 15 நாட்களுக்கு இந்த பக்கத்துக்கு நீ வரக்கூடாது. நீ சுயமாக உன்னுடைய கரத்தால கண்ணியமாக நீ சம்பாதித்து உன்னுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நீ அதன் மூலம் பார். உலகத்தில் சுஆல் செய்ததை விட மற்றவரிடத்தில் கேட்கிறதை விட உலகத்தில் கேவலம் எது இருக்கிறது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுக்கு அந்த விடயத்தை சொல்லி அனுப்பினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் உடல்ல ஆஃபியத்தை தந்திருக்கிறான், உடல்ல சக்தியை தந்திருக்கிறான். நாம் எதற்கு நாம் பயன்படுத்துகிறது? தீனுக்காக வேண்டியும் நாம் சுயமாக நாம் உயர்த்த வேண்டும், சுயமாக நாம் உழைத்து நாம் குடும்பத்தை பார்க்க வேண்டும். இதுதான் கௌரவம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மதீனாவில் மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் சில மனிதர்கள் அங்கு கதைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவுடைய பஜார் சந்தை அதிகமாக வியாபாரம் நடக்கக்கூடிய நேரம், பிஸியான நேரம், மக்கள் அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயகூன அஹதுக்கும் அன் தலப ரிஸ்க், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க தேடுவதை விட்டும் நீங்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மதீனாவில் பிஸியான நேரம், அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் வானத்தில் இருந்து தண்ணீரைத்தான் அல்லாஹ் இறக்குவான். அதன் மூலம் தான் நான் தண்ணீரைத்தான் நான் தங்கமாகவோ வெள்ளியாகவோ நாம் மாற்ற வேண்டும். டிரெக்டா தங்கமோ வெள்ளியோ இறங்காது, நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு தருவான் என்பது உறுதி, அல்லாஹ் எனக்கு தருவது என்பது உறுதி. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் போய் மதீனாவில் எது இருக்கிறதோ அதனை சம்பாதித்து உங்களுடைய கரத்தால் யாரிடத்திலும் கையேந்தாமல், யாரையும் எதிர்பார்க்காமல், உங்களுடைய சுய மரியாதையும் கண்ணியையும் பாதுகாத்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்ண கொடுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர்களுக்கு சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒன்று நினைக்க வேண்டும், எங்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அதுதான் ரிஸ்க் என கிடைக்கும். நாம் மற்றவர்களை அநியாயத்தில் ஆழ்த்தி சின்ன ஒரு பணத்துக்காக வேண்டி, சின்ன ஒரு தொகைக்காக வேண்டி நாம் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை 100க்கு 100 ஈமான் கொண்டவர்கள், எனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும் என்றால் அதை யாருக்கும் தடுக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த பணத்தை எனக்கு தந்தே தீருவான். இதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது நடக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில அன்ப லாபத்துக்காக வேண்டி 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் இந்த லாபத்துக்காக வேண்டி நாம் என்னுடைய மரியாதையும் என்னுடைய மானத்தையும் போக்கிக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய வாழ்க்கையை யார் மக்ர்தனத்தின் மூலம், உலமாக்கள் சொல்கிறார்கள், மன் ஆஷ பில் மக்ரி, மக்ரண்டா தந்திரம், தந்திரத்தை கொண்டு யாரெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, எப்படி என்றால் மற்றவன் முன்னேறக்கூடாது, நான் தான் முன்னேற வேண்டும், நான் தான் ஊரில் பணக்காரராக இருக்க வேண்டும், என்னை விட யாரும் முன்னுக்கு போக கூடாது என்ற எண்ணம் உள்ளுக்கு வருதோ, என்ற எண்ணம் உள்ளத்தில் வருதோ, மற்றவரை இல்லாமல் ஆக்க வேண்டும், அவன் எப்படியாவது இல்லாமல் போக வேண்டும்,
நான் தான் ஊரில் தலை தூக்கி வாழ வேண்டும். மத்தர் ஒரு கடை போட்டா அவர்களுக்கு மத்தியில பொறாம. மன் ஆஷபில் மக்ரி, மக்களை கொண்டு யாரெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறார்களோ, தந்திரத்தின் மூலம் யாரெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறார்களோ, ஆஷபில் ஃபக்ரி, அவரை அல்லாஹ் வறுமையில் தான் நிச்சயமாக ஆழ்த்துவான். அவன் வாழ்க்கையில் நினைப்பான், நான் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்று உள்ளத்தில் நினைப்பான். அது அல்ல, ஆஷபில் ஃபக்ரி, அல்லாஹ் அவனை நிச்சயமாக வறுமையில தான் ஆழ்த்துவான் என்பதை உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும், மௌத்து வரைக்கும் நாம் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. மஸ்ஜிதுக்கு முன்னால், சில மஸ்ஜிதுக்கு முன்னால, இங்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலையும் மஸ்ஜிதுக்கு முன்னால் சிலர்கள் சுவால் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாலும் அவர்கள் அதனை கொண்டு பிரயோசனப்படுவதில்ல. அவர்கள் அதனை தொழிலாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். நாளுக்கு நாள் அவர்கள் சுவால் கேட்பதிலே அவர்கள் இன்பம் கண்டிட்டார்கள். இதன் மூலம் தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரில் எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், வசதி படைத்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனை கொடுத்தா, நாம் என்னுடைய பணத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுத்தா அதன் மூலம் அவர் பிரயோசனம் பெற வேண்டும். இதற்கு பின்னால் இந்த மஸ்ஜிதுக்கு பக்கம் வரக்கூடாது, யாற்றிடத்தையும் கையேந்த கூடாது. அவருடைய தொழிலுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தா வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அதனுடைய நன்மை கிடைச்சி கொண்டிருக்கும். சகோதரர்களே, அன்பாவின் அல்லாஹ்வே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுய கௌரவத்தை நான் இழக்க கூடாது, சுய மரியாதை நான் இழக்க கூடாது. நாம் எப்பொழுது சுஆல் கேட்போமோ, எப்பொழுது சுஆல் செய்வோமோ, அதுதான் எங்களுடைய வறுமையுடைய ஆரம்பம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். மக்காவில் இருந்து சிலர்கள் விரட்டப்பட்டார்கள். மதீனாவுக்காக வேண்டி சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பணக்கார சஹாபி. மக்கால் இருக்கக்கூடிய தேனத்தில் பெரும் பணக்காரராக இருந்தார். அவர்கள் தீனுக்காக வேண்டி அனைத்தையும் செலவழித்து கடைசி நேரம் மக்காவில் இருந்து காஃபிர்களின் மூலம் விரட்டப்பட்டார்கள் மதீனாவுக்கு. எல்லாரும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நுட்பமான ஒரு விடயத்தை கையாண்டார்கள். ஒரு முஹாஜிர், ஒரு அன்சார், புகாரில் வரக்கூடிய சம்பவம். முஹாஜிர், ஒரு அன்சார் இருவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோடு போட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மக்காவில் இருந்து வரக்கூடியவர்கள் கஷ்டத்தில் வந்திருப்பார்கள், மதீனால இருக்கக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள். இவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய சகோதரத்துவத்தை நபி அவர்கள் உண்டாக்கினார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் இருந்த பெரும் பணக்கார சஹாபி சஅத் இப்னு ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜோடு போட்டார்கள். அந்த நேரத்தில் சஅத் இப்னு ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து, நீங்கள் மக்காவில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் இழந்து விட்டு வந்தீர்கள். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், சொத்தை தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். அந்த நேரத்தில் சஅத் இப்னு ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னிடத்தில் 2 காணி இருக்கிறது, ஒரு காணியை நான் உங்களுக்கு தாரேன். எனக்கு 2 வீடு இருக்கிறது, ஒரு வீடு நான் உங்களுக்கு தாரேன். எனக்கு அதிகமாக பணம் இருக்கிறது, அதில் அரைவாசி நான் உங்களுக்கு தாரேன். எனக்கு 2 மனைவி இருக்கிறார்கள், நீங்க விரும்பினால் ஒரு மனைவியை நான் தலாக் சொல்கிறேன், இத்தா முடித்ததற்கு பின்னால் உங்களுக்கு அந்த மனைவியை திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில்
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அந்த இடத்துல இருந்தா நாம் எப்படி யோசிப்போம்? நாம் என்னுடைய பணத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி செலவழித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு டபுள் டிபலாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இப்படியும் எனக்கு தருவானா என்பது தான் என்னுடைய உள்ளத்தில் வரும். இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியம். இதை நான் அவசரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்பது தான் என்னுடைய உள்ளத்தில் வரும். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்க சகோதரர்களே. பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக். அல்லாஹ் உன்னுடைய பணத்திலையும் உன்னுடைய செல்வத்திலையும் அல்லாஹ் குடும்பத்திலையும் பரக்கத் செய்வானாக. இஸ்லாத்துக்கு முன்னால கையேந்தாத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இஸ்லாத்துக்கு பிறகு கையேந்தவா. துல்லனி அல சூக், எனக்கு சந்தைய காட்டித்தா. எனக்கு அல்லாஹ் உடல்ல ஆஃபியத்தை தந்திருக்கிறான், உடல்ல பலத்தை தந்திருக்கிறான், உடல்ல சக்தியை தந்திருக்கிறான். என்னுடைய கரத்தால தான் நான் சம்பாதித்து என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் என்னுடைய வயது வந்த தாயையும் என்னுடைய கையால நான் சம்பாதித்து பார்க்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு கீழால் வாழ வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் உன்னுடைய பொருள்ல பரக்கத் செய்யட்டும். ஆனால் இஸ்லாத்துக்கு முன்னால கையேந்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இஸ்லாத்துக்கு பிறகு கையேந்தவா என்பதை கேட்டார்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை சக்தியை தந்திருக்கிறான். நாம் மற்றவர்களை எல்லாமாக்கக்கூடிய நோக்கம் இருக்கக்கூடாது. நான் சுய கௌரவமாக இருந்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், நாம் சுய மரியாதை இழக்காமல், நாம் சுயமாக நாம் சம்பாதித்து நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. நாம் எப்பொழுது மற்றவரிடத்துல கையேந்துவோமோ வாழ்க்கையில் அல்லாஹ் ஃபக்ர கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். பயங்கரமான சோதனை தான் ஏழ்மை என்பது. ஃபக்ர கொண்டு அல்லாஹ் மனிதனை நாளுக்கு நாள் சோதித்து கொண்டே இருப்பான் சகோதரர்களே, பெரியார்களே. நாம் இதற்கெல்லாம் ஒரு வழித்தான் அதிகமாக நாம் துஹா தொழ வேண்டும். துஹா தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் வாழ்க்கையில் ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுக்குகிறான். யாரெல்லாம் வித்ர் தொழுதுவாரார்களோ அவர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்குகிறான். நான் அமல் இபாதத்தில் பேணுதலாக இருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தஹஜ்ஜுத் நேரத்தை வீணாக்காமல் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ்விடத்தில் சாட்டி மக்களை எதிர்பார்க்காமல், மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கலையோ, யார் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கலையோ, யக்தப் அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பான கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் கௌரவமாக நாம் சுய மரியாதை இழக்காமல் நாம் நல்ல முறையில் வாழ்ந்து வறுமையில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்திரியா அல்லாஹ். கஷ்டங்கள், நோய்கள், பயங்கரமான ஆபத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். தல தூக்க முடியாத கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். திடீர் மௌத்தில இருந்தும் வீதி விபத்தில இருந்தும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய ஆயுட்காலத்தை நீளமாக்கி சாலிஹான அமல்கள் செய்த கூட்டத்தில் ஆக்கிரியா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த ஊரின் நல்ல புத்திஜீவிகளும் உலமாக்களும் உருவாகக்கூடிய கேந்திர ஸ்தலமாக ஆக்கிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை பொருந்திக்கோயா அல்லாஹ். தொழுகையாளிகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். நல்ல அறிவு ஆற்றலையும் நல்ல கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுத்திரியா அல்லாஹ். குர்ஆனுடைய அறிவையும் ஹதீஸுடைய விளக்கத்தையும் கொடுத்திரியா அல்லாஹ். நாளுக்கு நாள் இந்த ஊரில் உலமாக்கள் நல்ல புத்திஜீவிகள் உருவாகக்கூடிய இடமாக இந்த ஊரை ஆக்கிரியா அல்லாஹ். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.